ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம மதன் கௌரி பிரதர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, லிமிட் கிராஸ் அப்படின்ட்டு. அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் அவர் சொன்னது ஒரு கருத்து. பார்த்திங்கன்னா, நம்ம சோஷியல் மீடியாவில் எது வந்தாலும் உண்மைன்னு நம்ம நம்பிடுறோம். அது எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, சமையலாக இருந்தாலும் சரி, எனிதிங் எதுவாக இருந்தாலும் உண்மைன்னு நம்பி அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். இந்த மாதிரி தான். அதே நேரத்தில் ஒரு கருத்தை ஒரு தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் இன்னொரு மேலே வைக்கிறாங்க அப்படின்னா, அது அவங்களோட ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக இருக்கலாம், இல்லை எது வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக தான் அவங்க ஒருத்தவங்களை பர்சனலாக தாக்கிறதுக்காக சோஷியல் மீடியாவை இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம இருக்கிற எல்லா கருத்தையுமே பார்க்குறோம், படிக்கிறோம். அதை கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அது எதுக்காக சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ விஜயகாந்த் சார் வந்து மேடையில் எவ்வளவோ பேசியிருக்காரு. அதெல்லாம் அவர் சொன்ன கருத்து மறந்துருச்சு. ஆனால் அவர் கலாச்சாரம் தான் எல்லார் மனசுலையும் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் அவர் என்ன சொல்ல வந்தார், ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை தூக்கி போடணும். அதே மாதிரி தான் அதை தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும், இல்லை அவங்கள பற்றி ஒரு நல்லதை சொல்லணும், கெட்டதை சொல்லணும் அப்படின்னா அது யாராக இருந்தாலும் அவங்க இருக்கும்போதே செய்யுங்க. ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்கன்னா அவங்க மூஞ்சிக்கு முன்னாடி போய் நீ செய்கிறது தப்பு, திருத்திக்கணும்னு சொல்லுங்கள். அவங்கள பற்றி நீங்கள் புகழணும்னு நினைக்கிறீங்களா, அவங்க மூஞ்சிக்கு முன்னாடி நீங்கள் புகழ வேணாம். முதுகுக்கு பின்னாடி குத்தாமல் அவங்கள பற்றி உண்மையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை உண்மையை சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு மனசில் எது இல்லை அப்படின்னா அவங்கள பற்றி பொய்யாச்சும் சொல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு வளர்ச்சி இருக்குது. என்றைக்குமே நம்ம ஒருத்தரை வளர்த்து விடலைனாலும் யாரையும் கெடுத்து விடக்கூடாது. அதனால தான் தமிழர்கள் எந்த ஒரு இதுலேயும் யாரையும் கெடுக்க மாட்டாங்கன்ற பேரை கண்டிப்பாக நம்ம வாங்குவோம். தேங்க்யூ.